வணக்கம் நேர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு சிற்பி அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்தியா மீது அதிபர் ட்ரம்ப் வரி மேல் வரி விதிச்சிட்டு வராரு. இந்த நிலையில் ரஷ்யா சீனாவுடனான இந்திய உறவு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா தொடர்ந்து இந்தியாவோட ஒரு நல்ல அணுகுமுறையை வச்சுருக்காங்க. சீனா எல்லை தாண்டிய ஒரு பிரச்சனைகளை மட்டும் இல்லாமல் ஒரு பங்குதாலியாக தான் நம்மளுக்கு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா சீன பொருட்கள் அதிகமாக இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிறதுன்ற நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரு பொதுவான ஒரு சாதாரண மக்களுக்கு புரியக்கூடிய விஷயமா பார்த்திங்க அப்படின்னா, பொருளாதாரன்றதை தாண்டி இன்றைக்கி வரி விதிப்பு அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நிலையில் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு நம்முடைய ரஷ்யா சீனாவுடைய உறவுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். சார், ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பொருளாதாரன்றது ஒரு 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 நாடுன்ற கோணத்துலேருந்து பார்ப்போம் நம்ம. அப்போ பொருளாதாரன்றது எப்படின்னா ரெண்டு பர்பஸ் அதில் சர்வ் ஆகணும். ஒன்று ஒரு நாடு லாபத்தோடு இயங்க வேண்டும். அந்த லாபத்துக்கான தரவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, ஃபிஸ்கல் சர்ப்ளஸ்ன்னு பேசுவோம். கடைசியில் பேலன்ஸ் ஷீட்டாக நீங்கள் இப்போ சொல்லும்போது ஒரு தனி கம்பெனியில் எப்படி நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ்ன்னு சொல்கிறோம், ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒருபடி இன்னும் கொஞ்சம் கீழே வணிகமாக நீங்கள் பேசும்போது அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு நாடு முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. தட் இஸ் நான் இந்தியானா ஏற்றுமதி அதிகம் பண்ணி இறக்குமதி கம்மியாக பண்ணணும். எல்லா நாடும் அதுக்குன்னு எல்லா பொருளும் தானே வச்சுருக்க முடியாது. பட் தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது. ஒரு டிவி கேமரா இருக்குது, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இல்லாட்டி ஒரு கார் இருக்குன்னா அதுக்கு தேவையான உதவிகள் அதில் வேல்யூ அடிஷன் சொல்லி பண்ண வேண்டிய வேலைகளை பண்ணி நான் சர்ப்ளஸ் பார்க்கணும். ஸோ அதான் ஒரு நாட்டோட ஒரு முக்கியமான தரவாக பார்க்கணும். ஸோ அப்போ இப்போ இந்தியாவும் சைனாவும் கடந்த 10 வருடங்களில் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேட் சர்ப்ளஸை நோக்கி ஐ திங்க் சைனா ஓரளவுக்கு மூவ் ஆகின்னு இருக்குது. தட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணுறான், இம்போர்ட் தேவையானதை மட்டும் பண்ணிக்கிறான். ஸோ அவனோட ட்ரேட் பாலிசியில் சைனா ஹஸ் பீன் ரொம்ப கிளியராக இருக்கான்றது இது ஒரு ஓவரால் தரவாக வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, சில பொருட்கள் மக்களோட தேவைக்காக நீங்கள் சர்வைவல், ஓகே, பிலோ பாவர்ட்டி லைனாக இருக்கட்டும், இல்லை எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கு சில பொருட்கள் இருந்தால் தான் அந்த சிஸ்டம் இயங்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒன்று லாபத்தோடையும் நாடு இயங்குதான்றதை பார்க்க வேண்டியது முக்கியமான அந்த ஃபைனான்ஸ் ரோல், சிஎஃப்ஓ ரோல்னு சொல்லுவாங்க ப்ரைவேட் கம்பெனிலாம். ஸோ லாபத்தோடு இயங்குதான்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் சமுதாயம் இயங்குதா, அதுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு கரெக்டாக இருந்துனே இருக்குதா அப்படின்றது முதல் பார்வை. அடுத்த பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன, சீனாவை பொறுத்தவரை 1990க்கும் 2021க்கும் இடைப்பட்ட காலத்தில் எப்படி நம்ம உலக பொருளாதாரத்தில் நாடுகள் எப்படி மாறி இருக்கு, தட் இஸ் ஏற்றுமதியில் டாமினண்ட்டாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1990 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேடில் யூஎஸ் கிட்டத்தட்ட 18.5% அவங்களோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் இருந்திருக்கு. தட் இஸ் நான் சொல்கிறது 1990. அந்த 1990 அப்போ இருந்த 5 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸு, ஜப்பானு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டலின்னு இருந்திருக்கு. அதே ஒரு போஸ்ட் லிபரலைசேஷன் ஒரு தோராயமாக நீங்கள் 2010 எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேர்ல்டு ட்ரேடே மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீனில் ஜப்பானே கிடையாது. அப்போ யூஎஸ் எங்கே போயிருக்குன்னா 18.5% எக்ஸ்போர்ட்ஸ், வேர்ல்டு ட்ரேடில் இருந்த எக்ஸ்போர்ட்ஸு 2வது நிலைக்கு தள்ளப்பட்டு 8.2% போயிருக்குது. நான் சொல்கிறது 2010. சைனா அந்த காலகட்டத்தில் 13% போயிடுச்சு. சைனா அப்போ முதல்ல இருந்த ஆளே இல்லை. 1990களில் சைனான்றதே ஒன்று இல்லாது போய் கிட்டத்தட்ட 2010 ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டை வேர்ல்டில் இருக்கக்கூடிய ட்ரேடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதாக மாறிடுச்சு. ஈவன் அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுமே 1990களில் ரஷ்யா பெரிய ஏன்னா அந்த காலத்துலேருந்தே ஒரு கட்டுக்கோப்பாட இயங்கிய ஒரு எக்கானமி, ஒரு சோஷியல் கம்யூனிஸ்ட் எக்கானமின்னு சொல்லிங்க. நீங்கள் இதை கொஞ்சம் ஒருபடி அடுத்த ஸ்டெப்பாக போங்க. 21 எப்படி இருந்திருக்கு பாருங்கள். நான் ஜஸ்ட் இமிடியேட்லி ஆஃப்டர் கோவிட் எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைனாவோட ரோல் இன் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% போயிருக்குது. 15%. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரில்லியன் எக்கானமி, 80லேருந்து 100 ட்ரில்லியன் எக்கானமின்னு எடுத்திங்கன்னா அதில் சைனாவோட நீங்கள் அந்த டாமினன்ஸை நம்மளால் ரிஜெக்டே பண்ணவே முடியாது. சப்ளை செயின் எல்லாமே மாறி இருக்குது இப்போ ஆக்சுவலாக. அப்போ யூஎஸ் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் 18.5% இந்த யூஎஸ் இன்றைக்கி 7.8 இருக்குது, இறங்கியிருக்கு. ஸோ இது உள்ளே வந்திருக்காங்க.
உள்ளே வந்திருக்காங்க. 90ல இல்லாத ஆளு உள்ள 90ல உள்ளே வந்திருக்கான். அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ஜப்பான் வந்து எடுத்த அந்த ஒரு சைனா மாதிரி எடுக்காத ஒரு தவறான ஒரு அந்த அந்த ட்ரேடுக்கு ஓரியன்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணல. என்னோட பொருட்களாக ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு பண்ணதுனால வந்த ஒரு தவறான இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸ் எல்லாருமே வந்து கீழே தள்ளப்பட்டு இன்றைக்கி வந்து சைனா வந்து டாப்பில் இருக்குது. லக்கிலி என்னென்னா யூஎஸ்க்கு வந்து அதுக்குன்னு ஒரு எக்கானமி வச்சுருக்கு. இப்படி தான் இந்த இந்த பொருளாதாரத்தை நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய சைனையுடைய அடிப்படை வந்து ரஷ்யாவில் அதிகமாக இருக்கனால அந்த இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. அவ்வளோ. ஸோ இதுதான் ஒரு சின்ன மாற்றம் ஆயிருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்பர் 1ல் சைனா போய் நம்பர் 2ல் யூஎஸ் இருக்குது. அதுக்கு கீழே தள்ளப்பட்டு ஜெர்மனி, அதுக்கு கீழே தள்ளப்பட்டு ஜப்பானு, சவுத் கொரியா இப்போ வந்துன்னுக்கிறான். ஆனால் இந்த நிலை தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஆனால் யூஎஸ் இன்னும் கீழே தள்ளப்பட்டு அடுத்த 10 வருடத்தில் சவுத் ஈஸ்ட் எக்கானமி சொல்லக்கூடிய வியட்நாமோ இல்லை வந்து நீங்கள் தாய்லாண்டு இதெல்லாம் மாறும்போது இன்னும் சைனாவுக்கு அழுத்தம் அதிகமாகும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு இதுதான் மெயினாக பார்க்கணும். இப்போ உங்கள் கேஸில் அடுத்த இது தட் இஸ் வந்து நம்மளோட நீங்கள் கேட்ட 2 கேள்வி கேட்டீங்க. தட் இஸ் வந்து ரஷ்யாவோட நம்மளோட உறவு எப்படி இருக்க போகுது, அதனால் நமக்கு என்ன ஆதாயம், சைனாவோட நம்மளோட உறவு எப்படி இருக்க போகுது, அதனால் நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவோட நமக்கு இருக்க உறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில என்ஜினியரிங் சார்ந்த பொருட்கள், நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஆயில் டிபெண்டன்சி அது ஒன்று இருக்குது. பட் மற்றபடி அந்த நாடுமே பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா பலவீனமாகத்தான் உள்ளது. ஸோ ஸோ ஒரு சில குறிப்பிட்ட பொருளுக்காக நம்ம வந்து ரிலையன்ஸ் ஆன் ரஷ்யா இருக்கலாம். ஆனால் அந்த உறவு வந்து எது வந்து இந்த உறவில் வந்து இந்த ஃப்ரெண்டை நான் வச்சுக்கிறதா, அந்த ஃப்ரெண்டை ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக வந்து சைனாவுக்கு வந்து வெயிட்டேஜ் இந்த இந்த இந்தியாவாகப்பட்டது அடுத்த 50 வருடங்களில் இப்படித்தான் நகரும். சீனா கிட்ட தான் போகணும். ஏன்னா இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. இந்தியாவோட பாப்புலேஷன் இன்றைக்கி 150 பில்லியன் சொன்னீங்கன்னா, பிலோ பவர்ட்டி லைனோட ஒரு ஒரு வாட் யூ சே லைக் எக்கனாமிக் அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லும்போது அது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அப்போ விலைவாசி என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ நம்மளோட தேவைகள் வந்து சைனாவை நோக்கி அதிகமாக நகரும். ஸோ இதுக்கு ஈடான நாடுகள் மேபி நாளைக்கு வந்து வியட்நாம் வந்தாலோ இல்லை வந்து பங்களாதேஷ் வந்தாலோ இல்லை வந்து ஒரு தாய்லாண்டோ இல்லை மலேசியா வந்தாலோ மேபி அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு 2035க்குள் வரும்போது பார்த்தா சைனாவோட ரோல் இன் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது 25% போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அழுத்தம் வரும் யூஎஸ்க்கு. ஸோ அப்போ இதில் வரக்கூடிய சிக்கல் எங்கே வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியா மாதிரி நாடுகளுக்கு எங்கே வரும்னு சொன்னீங்கன்னா வந்து ஒன்று வந்து ஹைலி சென்சிட்டிவ் டிபெண்டன்சி ஆஃப் இம்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலது இருக்கும், சிலது வந்து இம்போர்ட்ஸ்ன்னு சிலது இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் ரியாக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 50-70 வருடங்களாக பார்த்தோன்னா நம்மளோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான செக்டர்ஸு. டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய சில ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரான்ஸ் கொஞ்சம், யூஎஸ் கொஞ்சம், இந்த பக்கம் ரஷ்யா கொஞ்சம். இது இன்றைக்கி அதுவும் பாதிக்கப்படுகிறது. ஸோ அப்போ 3 நாடுகளை வச்சுக்கோங்க. அப்போ இந்தியா முன்னாடி 3 நாடுகள் வணிகம் பண்ணியிருந்தது. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா பண்ணியது, இன்னொரு சப்சிக்வெண்ட்டாக வந்த சைனா பண்ணியிருந்தது, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா இருந்தது. இன்றைக்கி இதெல்லாம் மாறி அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி எல்லாமே வந்து சைனாவை நோக்கி போகுமோ அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம மேஜர் இம்போர்ட்டர் ஃப்ரம் சைனாவா ஆர்ம்ஸுக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து ட்ரம்ப் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட விஷயம் தான் சொல்கிறாரு, எங்கள் கூட நட்பு நாடாக இருந்தாலும் அவங்க அங்கே தான் வியாபாரம் அதிகமாக பார்க்குறாங்க, ரஷ்யா கிட்ட தான். நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு தரவு தரேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரவு தரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1990களில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 18% எக்ஸ்போர்ட்ஸு யூஎஸ்ஏவோட பண்ணியிருக்கோம். டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, டாப் 5 எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 18% யூஎஸ்க்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7% ஜப்பானு, அதுக்கப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் யூகே, அதுக்கப்புறம் அதே எக்ஸ்போர்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு தரல, எக்ஸ்போர்ட்டில் கிளியர் ஆகிறோம். அதே 17% பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கும் யூஎஸ்க்கு பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம பொருளுக்கு லாபம் வேணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இது முடிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் சைனாவுக்கு நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 3%. ஆனால் இம்போர்ட்டு இப்போ அதான் அவன் கேட்குற கேள்வியை தான், என்கிட்டேருந்து நீ என்ன வாங்கிக்க போகிற அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து நட்பு நாடுகள் சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 1990களில் நம்மளோட டிபெண்டன்சி ஆன் இது இருக்கு இல்லைங்களா, யூஎஸ்க்கு சாதகமான ஒரு இம்போர்ட் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 9% வந்து 5% வந்து யூஎஸ்ஏலேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அது என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி 7% மாறி இருக்கு. இப்போ அதுதான் அவர் கேட்குறாரு ஆக்சுவலாக. இது வந்து எனக்கு சாதகமாகவே போக மாட்டேங்குது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தா அதே காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து சைனா கிட்டேருந்து நம்ம 1990 சைனாவோட இம்போர்ட்டு இந்தியாவுக்கு பெருசாக கிடையவே கிடையாது. ஆனால் 2010 காலகட்டத்தில் 10-12 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இறக்குமதி ஆகப்பட்டது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11% ஆயிருக்கு. ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஒரு சிங்கிள் டிஜிட்டோ இல்லை டெசிமலில் இருந்த இம்போர்ட் ஃப்ரம் சைனாவாக இருந்தது 10ல் வந்து கிட்டத்தட்ட 11%, $54,000 பில்லியன் இம்போர்ட் 2010-12. ஆனால் இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14% எவ்வளோ சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கிட்ட நமக்கு வந்திருக்குது ஆக்சுவலாக. அப்போ எல்லாருக்குமே ரஷ்யாவும் இருக்குது, ரஷ்யாவும் வந்திருக்கு. ரஷ்யா பார்த்தீங்கன்னா 5%. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நம்மளுடைய இந்திய வர்த்தகம் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லும்போது பிரிக்ஸ் நாடுகளுக்கு மேலே அமெரிக்கா ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா சார்? நிச்சயமாக வந்து ஆகணும், நிச்சயமாக வந்து ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ட்ரில்லியன் வச்சுக்கலாம் அமெரிக்கன் எக்கானமி. அமெரிக்கன் எக்கானமி 30 ட்ரில்லியனில் எடுத்திங்கன்னா அவங்களதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்லி 45,000 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, 30,000 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நெட்டு டிஃபிசிட்டில் தாங்கிறாங்க. தட் இஸ் வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லுவேன். ஏற்றுமதியை நம்பி இருக்கா, இறக்குமதி. அப்போ அமெரிக்காவுமே இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான நிலைமை நோக்கி தான் போயின்னு இருக்குது. அவங்களால வந்து லோக்கல் உற்பத்தி இவர் பேசுகிற நம்ம லோக்கலில் இங்கே மேனுஃபேக்சர்ஸ் அது பண்ண வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ அவங்களோட பாலிசி, மேனுஃபேக்சரிங் பாலிசி எல்லாத்தையும், லேபர் பாலிசி எல்லாத்தையும் மாற்றி மற்ற சைனாவுக்கு ஈடாக வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து தாய்லாண்டுக்கு கூட வியட்நாம் அது முடியுமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற டெமோக்ராஃபிக் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 50 நோக்கி போயிட்டு இருக்கிற டெமோக்ராஃபிக் பாப்புலேஷன் எங்கே இருக்குது? நம்மகிட்ட இருக்க 32 33 நம்ம டெமோக்ராஃபிக், சைனாவோட டெமோக்ராஃபிக்கு அந்த ஏஜ்னு சொல்லலாம், ஒர்க்கிங் ஏஜ் குரூப் வந்து சாலிடாக நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்து. ஸோ அப்போ இது வந்து சைனாவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து இது நிரந்தர தொந்தரவு தான். இது குறிப்பாக சைனாவால் இது தொந்தரவு தான். ஸோ சைனா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் குறிப்பாக சைனாக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா மேலே காட்டக்கூடிய இந்த ஒரு பெரிய கடினத்தை சைனா பக்கம் காட்ட மாட்டார் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? ஆமாம் சார், அதுக்கும் ஒரு தரவு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான தரவு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு 2000 அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஸ் தென் 1%க்கும் கீழே தான் வந்து இவங்ககிட்டேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு, சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அது படிப்படியாக நகர்ந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% நோக்கி போயிடுச்சு, 10% நோக்கி போயிடுச்சு. அதே மாதிரி சரி ஓகே, நீ என்கிட்டேருந்து இவ்வளோ பொருள் நீ வாங்குற, சரி நான் கொடுக்குறத நீ வாங்கிக்கோ, அதில் பெருசாக மாற்றம் இருக்கான்னு பார்த்தா ஒரு 1% இருந்து 4% தான் அவனால் அமெரிக்காவிலேருந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஸோ வணிக ரீதியாக அப்போ அங்கேயும் சைனா வந்து பெரிய லாபத்தை அடைஞ்சிச்சு. சாதாரண ஒரு $100 பில்லியன் இதாக இருந்தது, ஆக்சுவலாக இம்போர்ட்டாக இருந்தது சைனாலேருந்து. இந்த இம்போர்ட் சைனா எப்பயும் போல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் பண்ணி இன்றைக்கி 500 பில்லியன் கிட்ட போயிட்டான். ஸோ அவனை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, டிஸ்பென்ஸுன்ற வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஐ திங்க் இது இந்த பிரிக்ஸ் வந்து தெளிவாக இந்த ட்ரேடை வந்து எப்படி டேக்கிள் பண்ண போகுது, எல்லாருக்குமே அழுத்தம் வரதான் போகுது, டெஃபினட்டாக எல்லாருக்கும் அழுத்தம் வரப்போகுது. இந்த நாளைக்கு வந்து அமெரிக்காவோட வந்து சேர்ந்து வந்து சரி ஒரு காலத்தில் இல்லை, ஆனால் வந்து ஜப்பானோ இல்லாட்டி வந்து ஜெர்மனியோ ஒன்று சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு இப்போ யூரோ ஆல்ரெடி வந்து நிறைய ப்ரெஷர் போட்டுனுக்கிறான். இப்போ ரஷ்யா மேலே ப்ரெஷர் போடுறான், சைனா மேலே ப்ரெஷர் போடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கும் அந்த பிரச்சனை வரும். இப்போ ஸோ இது எப்படி இந்தியா அதை டேக்கிள் பண்ண போகுது, ஏன்னா பேலன்ஸ் பண்ணி தான் எடுத்துன்னு போகணும். நீங்கள் வந்து அதுக்காக வந்து நான் வந்து மொத்தம் சைனா நோக்கி போகிறேன்னு சொன்னேன்னா அது வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். ஏன்னா வந்து இதெல்லாம் ப்ராடக்ட்ஸு, அது வந்து உங்களுக்கு டெக்னாலஜியில் போய் முடியுது. ஸோ ரொம்ப வரக்கூடிய 10 வருடங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நம்மளோட பைலேட்ரல் ட்ரீட்டியாக இருக்கட்டும், ட்ரேட் பாலிசியாக இருக்கட்டும், பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கார்டியலாக இல்லை, ரொம்ப ரஃபாக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ போகிறதே கொஞ்சம் ரஃப் மாதிரி தான் தோணுது. ரஃபாக போகாமல் நியூட்ரலாக போய் உட்காந்து பேசி தான் நமக்கு நல்லது ஆக்சுவலாக.
அரங்கில் வந்து உங்களுடைய பல விரிவான கருத்துக்களை எங்களுக்காக தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நீங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.